NMMS எக்ஸாம் 2025 ஓட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, நான் முதலே வீடியோ போலான்னு பார்த்தா some discrepancies were there. So I was waiting for the official answer key. இப்போ official answer key வந்துடுச்சு. அது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 to 5 வந்து நமக்கு ஒரே கொஸ்டின் தான். ஸோ அதை அந்த டயக்ராமை பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். The diagram shows some relationship among the three items given. From the given diagrams A, B, C, D and D, choose the correct diagram that corresponds to each question. ஸோ தமிழை பார்த்தோம்னா, கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள ABCD மற்றும் E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். இப்போ நமக்கு A என்ன கொடுத்துருக்காங்க, B என்ன கொடுத்துருக்காங்க, C, D, E என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தோன்னா கோல்டு, மெட்டல், ஜிங்க். தங்கம், உலோகம், துத்தநாகம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் நமக்கு தெரியும். இப்போது கோல்டு, ஜிங்க் ரெண்டுமே மெட்டல்ஸ் தான், கரெக்டாக? இப்போ மெட்டல்ன்றது ஒரு பெரிய ஒரு சர்க்கிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் ஜிங்க்குக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, தங்கத்துக்கும் துத்தநாகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை. ஆனால் என்னென்னா ரெண்டுமே மெட்டல்ஸ், அவ்வளோதான். ஸோ இது ஒரு சர்க்கிள் தனியாக வந்துடும், இது ஒரு சர்க்கிள் தனியாக வந்துடும். ஸோ திஸ் ஷுட் பி த ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா எது அந்த மாதிரி இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஏ, அதாவது ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளோட செகண்ட் கொஸ்டின் வந்து எக்ஸாமினேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், ப்ராக்டிஸ். தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். ஸோ இது நம்மளோட கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமினேஷன் வந்து ஒரு காமன் இல்லையா? எக்ஸாமினேஷன் தான் நம்மளோட காமன் ஃபேக்டர். ஸோ எக்ஸாமினேஷன் காமன். அதில் வந்து நமக்கு என்ன தேவை, கொஸ்டின்ஸ் தேவை, கரெக்டாக? ஸோ கொஸ்டின்ஸ் தேவை. அண்ட் வி ஆல்சோ நீட் ப்ராக்டிஸ், கரெக்டாக? ஸோ அது வந்து எக்ஸாமினேஷனோட தொடர்பு உண்டு. கொஸ்டினுக்கும் ப்ராக்டிஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ப்ராக்டிஸ்க்கும் கொஸ்டினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் எக்ஸாமினேஷன் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே ரிலேட்டட். தேர்வுகள், வினாக்கள், பயிற்சிகள். தேர்வுகள் இது வந்து வினாக்கள், இது வந்து பயிற்சிகள். புரியுதா? தேர்வுக்கும் பயிற்சிக்கும் சம்மந்தம் உண்டு, தேர்வுக்கும் கேள்விகளுக்கும் சம்மந்தம் உண்டு. கேள்விகளுக்கும் பயிற்சிகளுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. எனக்கு கொஸ்டின் பேப்பரில் என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரிய போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இதுதான். இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பாரு மேலே டியில் இருக்குது. ஸோ டி வந்து இங்கே எங்கே இருக்குது, 3வது ஆப்ஷனாக இருக்குது. ஸோ தட் இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, ரேஷனல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இன்டீஜர்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா விகிதமுறு எண்கள், பின்னங்கள், முழுக்கள். ஸோ இது என்ன ஆகும், நமக்கு எது ஹோல் பார்த்துக்கோ, எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்த்துக்கோ. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கிறதுல பெரிய காலம் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கிள் போட்டுப்போம். பெரிய சர்க்கிளில் ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்துடும். ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ராக்ஷன்ஸில் இன்டீஜர்ஸ். புரியுதாப்பா? ஸோ இது நமக்கு எங்கே ஆப்ஷனில் இருக்குது பார்க்கலாம். விகிதமுறு எண்கள், பின்னங்கள், முழுக்கள். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் சர்க்கிள். அது வந்து எதில் இருக்குது, ஸோ ஈயில் இருக்குது. ஸோ ஈ வந்து எனக்கு இங்கே கேள்வியில் எத்தனையாவதுல இருக்குது, 2வதுல இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், சாண்ட், வாட்டர், ஏர். மணல், நீர், காற்று. மணல், நீர், காற்று. ஸோ இது என்ன மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். மணல், நீர், காற்று எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லாதது தான். ஸோ ஆப்ஷன் அது அவங்க எங்கே இருக்காங்க, ஆப்ஷன் சியில் இருக்காங்க இல்லையா? ஏபிசியில் அவங்க சியில் இருக்காங்க. அப்போ நமக்கு வந்து இங்கே எங்கே இருக்குது, சி, தேர்ட் ஒன்ல தான் சி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், ஸ்கூல். வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை? இப்போ இதில் பெரிய எது, பள்ளி தான். ஸ்கூல் தான் பெருசு, கரெக்டாக? ஸ்கூலில் என்ன இருக்குது, ஸ்கூலில் கிளாஸ் ரூம் இருக்குது, வகுப்பறை இருக்குது. வகுப்பறையில் தான் நமக்கு கரும்பலகை இருக்குது, பிளாக் போர்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இது நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குப்பா,
பியில் இருக்குது. அந்த ஏபிசிடிஇ கொடுத்துருக்க டயக்ராமில் பியில் இருக்குது. ஸோ நமக்கு அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். பி எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4ல் இருக்குது. பி வந்து ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஸோ 4 நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஓகேவா? வியூஸ் என்னவோ 1000 பேர் பார்க்குற மாதிரி காட்டுது. ஆனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரியா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.